ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து லெசன் 1ல் கம்ப்யூட்டர் விஷன் CCS 338 வந்து ஜாமெட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பிரிமிட்டிவ்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஜாமெட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பிரிமிட்டிவ்ஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க. மொபைல் ஃபோனில் வந்து பேசிக்காக பண்ணக்கூடிய எடிட் சச்சஸ் ஒரு ரொட்டேஷன், ஒரு மிரர் ரெஃப்ளெக்ட் பண்ணுவீங்க, அப்படியே வந்து ரைட்டில் உள்ளதை லெஃப்ட்டில் இருக்கிற மாதிரி பார்ப்பீங்க. அது எல்லாமே வந்து ஜாமெட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கூட சொல்லலாம். அடுத்தது இப்போ இது என்னென்னா, இது ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் இமேஜ் பை சேஞ்சிங் த ஒரு பேசிக்காக ஜாமெட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு இமேஜ் அதோட வந்து சைஸ், பொசிஷன், ஓரியன்டேஷன், ஆங்கிள் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக அதை சேஞ்ச் பண்ணுறதா ஜாமெட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். இப்போ பேசிக்காக வந்து 2D ஜாமெட்ரி இமேஜ் ஃபார்மேஷனுக்கு ஒரு டேபிள் இருக்குது, 3Dக்கும் இருக்குது. பட் இந்த கொஸ்டினுக்கு வந்து 2Dக்கு இஸ் எனஃப், மோர் தென் எனஃப். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரான்ஸ்லேஷன், ரிஜிட், சிமிலாரிட்டி, அஃபைன், ப்ரொஜெக்டிவ்லாம் இருக்குது, ஸ்கேலிங்லாம் இருக்குது. பட் நம்ம இது போதும் மேக்ஸிமம். இப்போ வந்து இதோட மேட்ரிக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது I(t) 2 எல்லாமே 2×3 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இது வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து ட்ரான்ஸ்லேஷனுக்கு 2, ரிஜிடுக்கு 3, சிமிலாரிட்டிக்கு 4, அஃபைனுக்கு 6, ப்ரொஜெக்டுக்கு 8 இதெல்லாம் இருக்கும். அண்ட் தென் இப்போ மெயினாக இப்போ வந்து இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுங்க. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ட்ரான்ஸ்லேஷன்னா இதோட டேரக்ஷன் எதையுமே மாற்றக்கூடாது. இப்படி இருக்காது, இப்படி திருப்பிட்டிங்கன்னா டேரக்ஷன் சேஞ்சுடு. இது ஒரு ரெக்டாங்கிள், அப்படி வந்து டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போ ரொட்டேட்டும் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அப்படின்னா ஏன்னா இங்கே உள்ளதை தூக்கி இங்கே மட்டும் வைக்கிறேன். இதுக்கு பேர் தான் கால்டு பொசிஷன் சேஞ்சுடு. இதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்லேஷன். அது ரிஜிட்னா ரொட்டேஷனில் இருந்து தெரியும்ல, ஒரு சென்ட்ரு பாயிண்ட், ஒரு மேஜர் சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிட்டு அதை சுற்றி வந்து ரொட்டேட் ஆகும். அதுக்கு பேர் தான் ரொட்டேஷன். இது வந்து ரொட்டேஷனும் ட்ரான்ஸ்லேஷனும் ஒன்றா நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரிஜிட். அண்ட் தென் சிமிலாரிட்டி நமக்கு தெரியும், அது வந்து ஆங்கிள்ஸ் எல்லாம் ஆல் சைடு சிமிலராக இருக்கணும். அடுத்து அஃபைன் வந்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இப்படி இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இதை நான் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஷேப்பு கொண்டு வந்துட்டேன்னா இங்கேயும் பேரலாக இருக்கும், இங்கேயும் பேரலாக இருக்கும். இந்த பேரலிசமுக்கு பேர் தான் வந்து அஃபைன். அடுத்து ப்ரொஜெக்டிவ்னா அந்த ஷேப்போட ஒரு ஒன் சைடு டபுள் சைடு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அது மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஷேப்போட சைஸ் மாறுது, பொசிஷன், டேரக்ஷன் எல்லாமே மாறும். அதுதான் வந்து ப்ரொஜெக்டிவ். இதுதான் பேசிக் ஜியோமெட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். இல்லை ஸ்கேலிங்லாம் இருக்குது, அதெல்லாம் மேக்ஸிமம் தேவையில்லை. வேணால் வந்து உங்களுக்கு PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துங்க. அண்ட் தென் ஜாமெட்ரி ப்ரிமிட்டிவ்ஸ்னால் இப்போ வந்து ஒரு 2D இமேஜை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், சும்மா X, Y 2 கோஆர்டினேட்ஸ் தான். 2D இதில் இப்போ 2 தானே 2D. நெக்ஸ்ட்டு 3D இமேஜஸ்னால் அதில் வந்து X, Y, Z கோஆர்டினேட்ஸ் இருக்கும், 3D. இதை தான் வந்து ஜாமெட்ரி ப்ரிமிட்டிவ்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட். இதை நீங்கள் பெருசாக எழுதணும். In geometric primitives, points are represented by coordinates. For example, 2D image is represented in XY coordinates, and 3D image is represented in XYZ coordinates. அப்படின்னு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும். ஏன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இது எழுதுகிறப்போ வந்து ஒரு 4 pages மினிமம் எதிர்பார்ப்பாங்க 13 மார்க்குக்கு. நான் வந்து 2 pages தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹிண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பேன். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இது ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸு, அதை இமேஜ் பை சேஞ்சிங் த சைஸ், பொசிஷன் ஆர் ஓரியன்டேஷன் நீங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ஒரு 2 லைனாக எழுதணும். அது மாதிரி 4 pages கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து 13 மார்க் கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லைன் செக்மெண்ட்ஸ் டிஃபைன்டு பை 2 points அண்ட் டேரக்ஷன் வெக்டார். ஒரு லைன் செக்மெண்ட்ஸ்னால் இது ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 2 points இருக்கும். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பண்ணி அதுதான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பாலிகன் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனால் ஆக்கப்பட்ட ஒரு ஷேப்பு தான், அது வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ட்ரையாங்கிள் அண்ட் ரெக்டாங்கிள் ஹேவ் காமன் ஜாமெட்ரிக் பிரிமிட்டிவ்ஸ். ரெண்டுக்குமே வந்து ஜாமெட்ரிக் பிரிமிட்டிவ்ஸ் வந்து காமன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த ட்ரான்ஸ்லேஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குல்ல, அது ரெண்டுமே இந்த அந்த ட்ரான்ஸ்லேஷன், ஸ்கேலிங், ரிஜிட் அது எல்லாத்தையுமே இது ரெண்டுக்கும் காமன் தான் சொல்கிறாங்க. அடுத்து சர்க்கிளும் எலிப்ஸும் வந்து இது ரெண்டுக்கும் வந்து ஜாமெட்ரி பிரிமிட்டிவ்ஸ் காமன். தட்ஸ் லைக் எப்படின்னா, சென்ட்ரு பாயிண்ட், ரேடி அதை டிபெண்ட் பண்ணி தான் சர்க்கிள் எலிப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் வரைங்கன்னா கூட அது சென்டர்லேருந்து ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் அதை வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க. 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் சர்க்கிள், 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் சர்க்கிள், அது மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. எலிப்ஸ்னால் எசென்ட்ரிசிட்டி 5, எசென்ட்ரிசிட்டி 2 அது மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறாங்க. அண்ட் தென் கர்வ்ஸ் வந்து ஸ்ப்ளைன் அண்ட் அதர் பேராமெட்ரிக் கர்வ்ஸ் யூஸ் டு ரெப்ரசென்ட் ஸ்மூத் ஷேப்ஸ். அதான் வந்து கர்வ்ஸ் ஷேப்லாம் இருக்குது அப்படின்னா, ஸ்ப்ளைன் அண்ட் அதர் பேராமெட்ரிக் கர்வ்ஸ்லாம் வந்து அந்த இப்போ நம்ம பார்த்தது தாண்டி இந்த ஸ்கேலிங் அதர் பேராமெட்ரிக் சொன்னோம்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்மூத் ஷேப்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வி கோ டு அப்ளிகேஷன்ஸ் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியில் இந்த AR/VR கிளாஸ் எல்லாம் தெரியும்ல, நம்ம நேரில் நடக்கிற மாதிரியே ஒரு தொடுற மாதிரி ஃபீல் இருக்கும். அதான் அந்த AR/VR கிளாஸ், ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க.
அது அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. 2D to 3D கிராஃபிக்ஸ் ஒரு 2D இமேஜ் எடுத்து அதுலேருந்து பாயிண்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் படிப்பீங்க. இந்த தேர்ட் லெசனில் வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட் வரும். இப்போயே சொல்கிறேன், கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிங்க. தேர்ட் லெசன் ட்ரையாங்குலேஷனில் வந்து 2 கேமரா வச்சு அதுலேருந்து ஒரு இமேஜை ஃபோக்கஸ் பண்ணி அதில் கிடைக்கிற மீன் பாயிண்ட் வச்சு எடுப்பாங்க. அதுதான் 2Dலேருந்து 3Dயில் கன்வெர்ட் பண்ணுறது. அது மாதிரி 2D to 3D கிராஃபிக்ஸ் யூஸ் ஆகுது. அடுத்து CAD மாடலிங்கு, அடுத்து CV இது கம்ப்யூட்டர் விஷனில் ஜாமெட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ்டு டு அலைன் அண்ட் ப்ராசஸ் இன் இமேஜஸ். இதில் கம்ப்யூட்டர் விஷனில் மெயினாக என்னென்னா ஒரு லெசனுக்கு கோரிலேட் ஆகும். அதான் ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட் ரெண்டுமே அதுதான். இப்போ வந்து இதில் படிக்கிறது வந்து இப்போ தேர்ட் லெசன் கூட கனெக்ட் ஆகும். இப்போ தேர்ட் லெசனில் செகண்ட் லெசன் படித்தா தான் தேர்ட் லெசன் போக முடியும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து மற்ற சப்ஜெக்ட் மாதிரி செகண்ட் லெசனில் இது படிச்சுட்டு வரலாம், தேர்டில் ஃபஸ்ட்டு வரலான்னு இருக்காமல் ஃபஸ்ட் லெசன்லேருந்து போகிறது பெட்டர். தேங்க்யூ.